இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ராபபிலிட்டி டைட்டிலில் உள்ள ஒரு ப்ராப்ளம். எக்ஸாம்பிள் 8.18 ப்ராப்ளம் ரீட் பண்ணுவோம். A bag contains 5 blue balls and 4 green balls. A ball is drawn at random from the bag. Find the probability that the ball drawn is number 1, subdivision number 1, blue, number 2, not blue. இப்போ நம்ம ஒரு பேக்கில் வந்து 2 கலர் பால்ஸ் இருக்குது. ஒரு ப்ளூ கலர், இன்னொன்று க்ரீன் கலர். ப்ளூ கலர் வந்து 5, க்ரீன் கலர் 4 பாலும் இருக்குது. ஸோ டோட்டலாக அந்த பேக்கில் எத்தனை பால் இருக்குது? 9 பால்ஸ் இருக்குது. அதுதான் வந்து NF. அதை ஃபஸ்ட் லைனில் எழுதிக்கிறோம் நம்ம. அதுக்கடுத்து நம்ம சப்டிவிஷன் 1 அந்த பேக்கில் கையோட்டு ஒரு பால் எடுக்க போகிறோம். அந்த பால் ப்ளூவாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, அடுத்தது நாட் ப்ளூவாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ளூவாக இருக்கிறக்குரிய ப்ராபபிலிட்டி அந்த ஈவெண்ட்டை வந்து கெட்டிங் ப்ளூ பால் ஈவெண்ட்டை கேபிட்டல் ஏன்னு டினோட் பண்ணோம்னா அதுக்கு ஃபேவரபுளாக இருக்குது எத்தனை? 5 ப்ளூ பால் இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் என்ன செய்யணும்? NF/NFSன்னு கால்குலேட் பண்ணணும். NF இஸ் நத்திங் பட் அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ், பேக்கில் இருக்க மொத்த பால், சாம்பிள் ஸ்பேஸ் எஸ்னா. ஸோ அது வந்து 9, டினாமினேட்டரில் 9, நியூமரேட்டரில் ஃபேவரபுளாக எத்தனை, அதாவது எத்தனை ப்ளூ பால் இருக்கோ அத்தனை, தட் இஸ் 5. அப்போ ஆன்சர் வந்து 5/9. இப்போ செகண்ட் ஈவெண்ட் வந்து நாட் ப்ளூன்ற வார்த்தை வந்துருக்கு பார்த்துருக்கீங்களா? இது ஆக்சுவலி க்ரீன் தான் இன்டெரக்ட்லி, அதை இன்டெரக்டாக சொல்கிறாங்க நாட் ப்ளூ அப்படின்ட்டு. எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம ப்ளூ ஈவெண்ட்டை வந்து ஏன்னு எடுத்திருக்கோன்னா நாட் ப்ளூ ஈவெண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த நொட்டேஷன் படி A பார், அதாவது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏன்ற மீனிங்கில் வந்துடும். ஸோ A bar will be the event of getting not blue bar. அப்போது A bar calculate பண்ணுறதுக்கு நம்ம ஏயோட ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணுவோம். 1 - PFA that is equal to 1 - 5/9. சப்ட்ராக்ட் பண்ணோம்னா வர்ற ஆன்சர் 4/9. இதையே வந்து க்ரீன் கேட்டிருந்தாலும் இதே ஆன்சர் தான் வரும். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். பட் இவங்க நாட் ப்ளூன்னு கேட்டிருக்கனாலேயே நம்ம டைரெக்டாக வந்து க்ரீன் ஆப்ஷனை யூஸ் பண்ணாமல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஈவெண்ட் ஏ எழுதி ஏ காம்ப்ளிமெண்ட்டோட ப்ராபபிலிட்டி வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு ஆன்சர் வந்து 5/9, செகண்டுக்கு சப்டிவிஷனுக்கு ஆன்சர் வந்து 4/9.